வணக்கம். ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இலவசமா பண்ணிக்கலான்னு மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய காலகட்டத்தில ஆதார் அட்டை அப்படிங்கிறது முக்கியமான ஆவணமாயிருச்சு. ஆதார் அட்டை இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது. குழந்தைகள ஸ்கூல்ல சேர்க்கறதுலருந்து, முதியோர் பென்ஷன் வாங்குற வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை அப்படிங்கிறது தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க பேங்க்கு போனாலும் சரி, இல்லன்னா ஏதாவது அஃபிஷியல் கவர்மெண்ட் ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே ஆதார் அட்டை அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. ஸோ, அப்படிப்பட்ட ஆதார் அட்டையில புதிய மாற்றங்கள் மத்திய அரசானது கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம் என்ன? அதை எப்படி இலவசமாவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்காவும் ஆதார் அட்டைய கண்டிப்பா அப்டேட் பண்ணியே ஆகணும். இது கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸு. அதே மாரி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் முறைய அப்பப்போ பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னால ஆதார் அட்டையில ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னா, உதாரணமா உங்களுடைய பெயர், முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் நீங்க மாத்தணும்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துக்கு போய் தான் மாத்துற மாரி இருந்துச்சு. ஆனா, இப்போ மத்திய அரசானது மக்களுக்கு சுலபமாக வீட்ல ஃபோன் மூலியமாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆதார் செயலிய பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். அதே மாரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, இலவசமாவே இத பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் அப்படிங்கிறது வசூலிக்கப்படுது. அதே மாதிரி வரக்கூடிய 2026 ஜூன் மாதம் வரைக்குமே குழந்தைகளுடைய பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுடைய பயோமெட்ரிக்கான கண் விழித்திரை, கைரேகை மற்றும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நீங்க அப்டேட் பண்ற மாரி இருக்கும். எதுக்கு அப்படின்னா, குழந்தைகளுடைய வயதை துல்லியமாக கணக்கிடுறதுக்கு மற்றும் அவங்க ஸ்கூல்ல போய் சேர்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கும் தேவைப்படும். பெற்றோர்கள் குழந்தைகளுடைய ஆதார் நம்பர எடுத்து, பக்கத்தில இருக்கக்கூடிய இ-சேவை மையங்கள்ல கைரேகை, கருவிழி ஸ்கேன், புகைப்படத்த பார்த்தீங்கன்னா, நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். இத அடிக்கடி பண்ற மாரி இருக்கும். ஆன்லைன்ல குழந்தைகளுடைய ஆதார் விவரங்கள எப்படி மாத்தணும் அப்படின்னா, முதல்ல UIDAI அப்படிங்கிற இணையதளத்துக்கு பார்த்தீங்கன்னா செல்லணும். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறமா ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய 12 நம்பர் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ டைப் பண்ணிட்டு ஓடிபிய பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஃபோன் நம்பருக்கு போகும். அதையுமே குடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்டேட் டெமோகிராஃபி டேட்டா அண்டு செலக்ட் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதே மாரி உங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா, இது மூலியமா மாத்திக்கலாம். ஒரே நேரத்தில ஒரு பெயர் விவரத்த மட்டும் தான் மாத்த முடியும். ஸோ பெயர் மாத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவு ஒரு டைம் மாத்திக்கோங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி மாத்திக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.